அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் இன்றைய திருக்குறள் அதிகார தொகுப்பாக வருகிறது. உறுப்பு நலன் அழிதல் என்ற அதிகார தொகுப்பு. இதிலே ஒரு தலைவியினுடைய உறுப்பு, அதனுடைய நலன் எப்படி தலைவன் பிரிவால் அழிந்து போகிறது, கெட்டுப் போகிறது, நோய்வாய்ப்படுகிறது என்பதை வள்ளுவர் இதில் சொல்லியிருக்கார். 1231 சிறுமை நமக்கொழிய சேச்சென்றார் உள்ளி நறுமலர் நாணின கண். வெகு தூரம் பிரிந்து சென்று துன்பத்தை எனக்கு அளித்த காதலனின் பிரிவால் அழுது கண்கள் அழகு இழந்து போகின்றன. அழகான பூக்களை பார்த்து அக்கண்கள் வெட்கப்படுகின்றன. துடிப்பா தொலைதூரம் தொலைந்து போனான் கணவன் அழுது அழுது அழகு கெட்ட விழிகள் நல்ல மலர்கள் கண்டு அடைகின்றன அவமானம். தொலைதூரம் தொலைந்து போனான் கணவன் அழுது அழுது அழகு கெட்ட விழிகள் நல்ல மலர்கள் கண்டு அடைகின்றன அவமானம். 1232 நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்து பணிவாரும் கண். பிரிவு நோயால் கண்ணீர் வடிக்கும் கண்கள் என் காதலர் என்னிடம் அன்பு செலுத்தாமல் இருப்பதை உலகிற்கு பறைசாற்றுவது போல் இருக்கின்றது. என் துழிப்பா பிரிவில் அழுகின்ற விழிகள் ஊருக்கு காதலர் அன்பின்மை சொல்லும் வழிகள். பிரிவில் அழுகின்ற விழிகள் ஊருக்கு காதலர் அன்பின்மை சொல்லும் வழிகள். 1233 தனந்தமை சால அறிவிப்ப போலும் மணந்த நாள் வீங்கிய தோள். மனமான பொழுதில் கணவனுடன் இருந்தபோது மகிழ்ச்சியால் பருத்து இருந்த என் தோள்கள் அவர் பிரிந்ததை உலகிற்கு அறிவிப்பது போன்று மெலிந்து உள்ளன. என் துழிப்பா கணவர் இருந்த காலம் திரட்சியுடன் இருந்தன தோள்கள். பிரிந்துவிட்டான் ஊருக்கு அதை சொல்லின அவைகள். கணவர் இருந்த காலம் திரட்சியுடன் இருந்தன தோள்கள், பிரிந்து விட்டான் ஊருக்கு அதை சொல்லின அவைகள். 1234 பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோள். துணைவரி விட்டு பிரிந்ததால் பெருத்து அழகாக இருந்த தோள்கள் தன் பழைய அழகை இழந்து பசும் பொன்னாலான வழை கழண்டு விழுகின்றது. என் துழிப்பா பேரழகு பெருந்தோள் மெலிந்து தன் நகை இழக்கிறது தன் துணையை தலைவி இழந்ததால். பேரழகு பெருந்தோள் மெலிந்து தன் நகை இழக்கிறது தன் துணையை தலைவி இழந்ததால். 1235 கொடியார் கொடுமை உரைக்கும் தொடியொடு தொல்கவின் வாடிய தோள். பழைய அழகை இழந்து வளையுடன் வாடி மெலிந்த என் தோள்கள் பிரிந்து சென்ற கொடுமையான என் தலைவன் செய்யும் கொடுமையை ஊருக்கு சொல்லும். துடிப்பா கை வளையுடன் மெலிந்த அழகிழந்த தோள்கள் ஊருக்கு பறைசாற்றும் என் கொடுமைக்கார காதலரின் கொடுமையை. 1236 தொடியொடு தோள் நெகிழ நோவல் அவரை கொடியர் எனக் கூறல் நொந்து. தலைவன் பிரிந்து சென்றதால் என் தோள் மெலிந்து வளைகள் கலந்து விழுகின்றன. இதை பார்த்து ஊர் மக்கள் அவர் கொடியவர் என்று திட்டுகிறார்கள். அதை கேட்டு நான் வருத்தமுற்று துன்பமடைகிறேன். என் துழிப்பா மெலிந்த தோள் தளர்ந்த வளையல் கண்டு அவருக்கு ஊரார் அளித்த பெயர் கொடிய ஆள். இதை கேட்டு என் மனம் நிறைந்தது வேதனையால். மெலிந்த தோல் தளர்ந்த வளையல் கண்டு அவருக்கு ஊரார் அளித்த பெயர் கொடிய ஆள். இதை கேட்டு என் மனம் நிறைந்தது வேதனையால். 1237 பாடு பெருதியோ நெஞ்சே கொடியார்க்கு என் வாடுதோட் பூசல் உரைத்து. நெஞ்சே நீ சென்று காதலிடம் என் வாடுகின்ற தோள்படும் வருத்தத்தை சொல்லி ஒரு பாராட்டு பெறுவாயாக. என் துழிப்பா என் தோள்கள் படும் துயரை அவரிடம் சொல்லு நெஞ்சமே உன்னிடம் பாராட்டு தஞ்சமே. என் தோள்கள் படும் துயரை அவரிடம் சொல்லு நெஞ்சமே உன்னிடம் பாராட்டு தஞ்சமே. 1238 முயங்கிய கைகளை ஊக்க பசந்தது பைந்தொடி பேதை நுதல். நெருங்கி அணைத்த என் கைகளை சற்றே தளர்த்திய போது வளையல்கள் அணிந்த பெண்ணின் நெற்றியில் பசலை நோய் படர்ந்தது. என் துழிப்பா வலிக்குமென்று கட்டிப்பிடித்த கைகள் கொஞ்சம் தளர்ந்தது வளையணிந்த மங்கையின் நெற்றி உடனே பசந்தது. வலிக்குமென்று கட்டிப்பிடித்த கைகள் கொஞ்சம் தளர்ந்தது வளையணிந்த மங்கையின் நெற்றி உடனே பசந்தது. 1239 முயங்கிடை தன்வழி போழ பசப்புற்ற பேதை பெருமழை கண். தலைவன் தலைவியின் அணைப்பிற்கிடையே குளிர்ந்த காற்று நுழைந்தது. தலைவியின் ஆனந்த கண்ணீர் வழிந்த பெரிய கண்கள் உடனே பிரிவு துயர் கொண்டது. மெல்லிய காற்று இருவருக்கிடையில் பசலை படர்ந்தது தலைவியின் பெரு விழிகளில். மெல்லிய காற்று இருவருக்கிடையில் பசலை படர்ந்தது தலைவியின் பெரு விழிகளில். 1240 கண்ணின் பசப்போ பருவர்கள் ஏதின்றே ஒண்ணுதல் செய்தது கண்டு.
அணைப்பிற்கிடையே காற்று நுழைய ஒளி பொருந்திய நெற்றி வெழிந்து நிறம் மாற அதை கண்ட கண்களும் பிரிவு துயர் கொண்டு துன்பம் அடைந்தது. துடிப்பா காற்று காதலர் அணைப்பிடை நுழைய ஒளிந்த நெற்றி ஒளி இழந்தது பசலை கொண்டு விழிகளும் துன்பம் கொண்டன அதைக் கண்டு. காற்று காதலர் அணைப்பிடை நுழைய ஒளிந்த நெற்றி ஒளி இழந்தது பசலை கொண்டு விழிகளும் துன்பம் கொண்டன அதைக் கண்டு. இப்படி 10 குறட்பாக்களில் தலைவியினுடைய கண்கள், தோள்கள், அழகு இதெல்லாம் எப்படி கெட்டுப் போகிறது என்று ஐயன் சொல்லியிருக்கிறார். இதற்கு பலரும் பின்னூட்டம் அளித்துள்ளீர்கள். குறிப்பாக நண்பிற்குரிய அக்கா இன்சை அவர்கள் அளித்துள்ளார்கள். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினி தலைவர் சரம் கள்ளக்குறிச்சி நன்றி. டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.